மகா பெரியவா. வேத சாஸ்திரத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வேண்டிய பயனுள்ள போதனைகளும் இருக்கு, செய்ய வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்களும் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 40 சம்ஸ்காரங்கள் இருக்கு. ஜீவாத்மாவான நம்ம எல்லாரையும் நன்னா மாற்றி, அதாவது எலிஜிபிள் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வந்து அந்த பரமாத்மாவோட சேர்றதுக்கு தகுதி உள்ளவாளை மாற்றிக்க சில அனுஷ்டானங்களை கட்டாயம் கடைப்பிடிக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. இந்த ஜீவாத்மாவை சுத்தி பண்ணுறதுக்கு 40 சம்ஸ்காரங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதை இப்போ கடைப்பிடிக்க முடியலைனாலும் தேவைப்படும் நினைக்கிறவாளுக்கோசரம் சொல்லியே ஆகணும். அத்தியனம் பண்ணுறது, அதாவது வேதம் ஓதுறதுக்கு பேர் பிரம்ம யஜ்ஞம். யாகம் பூஜை இதெல்லாம் செய்கிறது வேத யஜ்ஞம். தர்ப்பணம் பண்ணுறது பிதுர் யஜ்ஞம். விருந்தோம்பல்னு சொல்கிறோமே, அதாவது நம்மளை தேடி வந்தவாளை உபசரிக்கிறதுக்கு மனுஷ யஜ்ஞம்னு பேர். ஜீவ ஜந்துக்களுக்கெல்லாம் ஆகாரம் ப்ரொவைட் பண்ணுறது, அதாவது உணவளிக்கிறது பூத யஜ்ஞம். இப்படி 5 வகையான பஞ்ச சம்ஸ்காரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அனுசரிக்கவும் பழகிக்கணும். மகா பெரியவா.